வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம ராகி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சத்தாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. இதுக்கு ஃபஸ்ட் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: ராகி மாவு 2 கப், சர்க்கரை 3 கப், முந்திரி பருப்பு தேவையான அளவு, ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு நம்ம ராகி மாவை ஒரு பெரிய பவுலில் எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு அதில் இந்த மெஷரிங் கப் வச்சு நான் தண்ணி சேர்க்க போகிறேன். நான் இதில் 2 கப் ராகி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுத்தீங்களோ நீங்கள் அதே கப்பில் தான் நம்ம தண்ணி மெஷர் பண்ணணும். 2 கப் எடுத்ததுனால நான் இதில் வந்து 6 கப் தண்ணி சேர்க்குறேன். 1 கப்புக்கு நீங்கள் 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம அதை வடிகட்டிடலாம். இப்போ இந்த ஃபில்டரில் ஊற்றி நம்ம வடிகட்டிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் காட்டன் கிளாத் இருந்தாலும் அதுலேயும் நம்ம ஊற்றிக்கிடலாம். இந்த வடிகட்டிட்டு கீழே இருக்கிற அந்த பால் வச்சு மட்டும்தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம். இப்போ மீதம் உள்ளதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி ஃபில்டர் பண்ணலாம். ஏன்னா மேலே வந்து நல்லா தண்ணியாக இருக்கும், கீழே வந்து ரொம்பவே கட்டியாக இருக்கும். அதனால நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீதம் இருக்கிறத ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. மேலே வந்து இவ்வளோ இது இந்த ஃபில்டரில் இருக்குது. இதை வந்து நம்ம நல்லா அப்படி ஸ்பூனை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. இதை நம்ம தூர போட்டுடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் நெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். லேசாக முந்திரி பருப்பு கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான்ஸ்டிக் பாத்திரத்தில் நம்ம செய்கிறதா இருந்தால் நமக்கு வந்து இவ்வளோ நெய் தேவைப்படாது. மற்ற பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் நெய் தேவைப்படும். ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காமல் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ண வரும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு.
இது தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சது அப்படின்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது அல்வாவில். இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த முந்திரி பருப்பு டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் அல்வாவில் அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறைய சேர்த்து கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மீதம் இருக்கிற அந்த நெய்யில் நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த ராகி தண்ணியை சேர்த்துடலாம். நம்ம வடிகட்டி வச்சுருந்தாலும் அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா டக்குன்னு கட்டி ஆகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி திக்காயிடும். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலன்னா டக்குன்னு கெட்டியாயிடும். அதனால் கைவிடாமல் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நான்ஸ்டிக் பாத்திரம்னா நம்ம ரொம்ப அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ண தேவையில்லை. மற்ற எந்த பாத்திரத்தில் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை பிடிக்குன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் மண் இல்லாத வெல்லம் அப்படின்னா நீங்கள் அப்போவே சேர்த்துடலாம். வெல்லத்தை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. மண் இருந்தது அப்படின்னா பாகு எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துடலாம். இப்போ சர்க்கரை சேர்த்துட்டும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ராகி வந்து உடலுக்கு ரொம்பவே நல்லது. அதனால் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கூடுதலாகவும் நெய் சேர்த்துக்கலாம். கீழே ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் நெய் சேர்த்து நம்ம கிண்டிக்கிடலாம். இப்போது இன்னும் நல்லா திக்காயிடுச்சு. நல்லா திக்காகி இந்த பேன்லேருந்து அதுவே சுருண்டு வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம இதை கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம இதில் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது இன்னும் திக்காகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே மிக்ஸ் பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். இது வந்து நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தால் தான் ஒட்டாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு நல்லா திக்காயிடுச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா பேன்லேருந்து ஒட்டாமல் அதுவே சுருண்டு வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா அந்த முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு நல்லா ஒரு அல்வா பதம் கிடச்சிருச்சு. சுவையான ராகி அல்வா ரெடி. இதை நம்ம நல்லா சூடாக சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானுமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதுவே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தீர்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.